ஹாய் ஹலோ டெக்கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஜேகேக்கு ஒரு ரென்ஷர்ட் பார்க்க போகிறேன்டா. ஒரு 2-3 பர்த்டே கேளுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவங்க ரிக்வஸ்ட்டில் தான் வீக்கும் கேட்டிருந்தீங்க. என்னால் 2 பேருக்கும் இன்றைக்கி போட முடியல. ஜேகேக்கு போட்டதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. விஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம்டா. ஷெரின், ஷெர்லின் அண்ட் மீனா அண்ட் வானதி இவங்க 3 பேருக்கு பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்கள் லைஃப்பில் எல்லா ட்ரீமும் அச்சீவ் பண்ணணுன்ட்டு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன்டா. இந்த இயர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறட்டும். எக்ஸைம் வியர் பண்ணிக்கோங்கடா. பேக்ரவுண்ட் நைசஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ பாட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ என்னன்னா, நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பீங்க. எந்த அளவுக்கு இன்னசென்ட்னா, கிஸ் பண்ணால் குழந்தை பிறந்துடும். அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான பர்சனாக இருப்பீங்க. வில்லேஜ் கேர்ள் தான். காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஹாஸ்டலில் தங்கி ஸ்டடி பார்க்குறீங்க. இந்த சைடு பார்த்தா ஜேகே, அவங்களுக்கு சீனியர் தான். பக்கா ப்ளே பை மெட்டீரியல். நிறைய பொண்ணுங்க கிட்ட ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்த பர்சன் அவங்கள எப்போ பார்த்தானோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி அப்படியே சார் ஃபாலோ ஆகிட்டாரு. அன்னிலேருந்தே அவங்க பின்னாடி சுற்றி வரான். ரீசெண்ட் டேஸில் தான் அவனோட ப்ரப்போஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சோ நீங்கள் அதை கேர் பண்ணிக்கிறதில்ல. இப்போ அவன் உங்களுக்காக மாறி இருக்கதே உங்களுக்கு போதுங்கிற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட எதையுமே கேட்டு தள்ள பண்ண மாட்டீங்க. ஆனால் ஜேகே அப்படி இல்லைங்க. மற்ற பொண்ணுங்கக்கிட்ட எவ்வளோ ஈஸியாக கிடைச்ச விஷயம் கூட அவங்கக்கிட்ட கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கிஸ் கூட ஈஸியாக கிடைக்காது. இந்த ஸ்டோரியே அந்த கிஸ் பற்றி தான். லாஸ்ட்டாக அவங்கள கிஸ் பண்ணானா இல்லையாங்கிறது தானே இந்த ஸ்டோரியே. பேலன்ஸ் தான் வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே, நீங்கள் ஜேகே ஒரு இருட்டான பிளேஸில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்கள டச் பண்ணுறான். எதையும் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தீங்க. அவங்க கையை பிடிச்சதான் அப்படியே நீங்கள் அவனை டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. தேட்டரில் இருக்கீங்க போல இருக்கு. ஒரு ரொமான்டிக் சீன் வருது. அதை பார்த்துட்டு தான் ஜேகே உங்களை வந்து டச் பண்ணியிருப்பான். அவன் கண்ணு உங்கள் லிப்பில் இருக்குது. அவன் கை உங்கள் ஹேண்டில் இருக்குது. நீங்கள் அப்படியே பாவமாக அவனை பார்க்க, ஏய், எனக்கு அது வேணும். ஆ என்ன வேணும்? என்ன வேணும்னா, அவன் சாப்பிட்றான்ல, அதான் எனக்கும் வேணும். அதே மாதிரி நானும் சாப்பிட்ணும். ஆ ஜேகே, என்ன? அது உனக்கு ஒன்றும் தெரியலை. யூஸ் பண்ண குழந்தை பிறந்தனடா. அது மட்டும் வேணாம். அப்படியே அவன் வைல்ட் ஐஸில் உங்களை பார்க்குறான். உங்கள் கண்ணை மட்டும் கலங்கியிருக்கு. சிரிக்கிறதா அடிச்சுக்கிறதான்னு தெரியலை. ஏய், இப்போ என்ன சொன்ன? அதான் கிஸ் பண்ணால் குழந்தை பிறந்துடும் ஜேகே. பைத்தியான மயிர் மாதிரி பேசாதடி. கிஸ் பண்ணால் குழந்தை பிறகுன்னு எவன்டி சொன்னான்? உனக்கு தெரியாது. எது? எனக்கு தெரியாது. ஆமாம், அங்கே பாரு. இப்போ கிஸ் பண்ணுறாங்கல்ல. ஆமாம். கொண்டாட யாரு? இப்போ அப்படியே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்டில் படுக்கிறாங்களா? ஆமாண்டி. இப்போ நடுவில் அந்த பூ வருதா? ஆமாண்டி. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, உனக்கே புரியும். அப்படியே அவனை எரிச்சலோட பார்க்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மாசமாக இருக்கிற மாதிரி காட்ட, பாத்தியா நான் சொன்னல கிஸ் பண்ணால் குழந்தை பிறந்துடும் ஜேகே. தேட்டராக இருக்கிறதுனால பேசாமல் இருக்க. இல்லைன்னு வச்சிங்க சோவடிச்சிருவேண்டி. கோச்சிக்காத ஜேகே. நீயும் படிக்கிற, நானும் படிக்கிறேன். திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா எங்கள் வீட்டில் என்ன சாவடிச்சிருவாங்க. ப்ளீஸ்ப்பா, நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கிஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. உங்களே பார்த்துட்டு இருக்கான். கையை டைட்டாக க்ரிப் பண்ண உங்களுக்கு பெயின் ஆகுது. அப்படியே அவனை இதை திங்க் பண்ணிட்டு, சரிடி, அப்போ கிஸ் பண்ணாதான் குழந்தை படுவோம். அப்படி தானே உனக்கு? ஆமாம், எங்கள் பாண்டியெல்லாம் சொல்லியிருக்கு, எந்த ஆம்பளைங்களும் நம்பக்கூடாது, அவங்க கிஸ் பண்ணுறாங்கலாம் பண்ணக்கூடாது, குழந்தை பிறந்தனா நீங்கள் பாட்டி சொல்லியிருக்கு ஜேகே. சரிடி, எனக்கு கிஸெல்லாம் வேணாம். உனக்கு வேற அடுகு. என்னது? ஒன்றும் இல்லை, கிஸெல்லாம் இதுக்கு மேலே எனக்கு வேணவே வேணாம். அப்படியே அவன் அவங்க கழுத்துக்கு கீழே, அதுக்கப்புறம் இடுப்புக்கு கீழேன்னு பார்க்குறான். என்ன பார்க்குற? ஒன்றுமே இல்லையே. சரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லேட்டு என் இடத்துக்கு வந்துடும். எதுக்கு? இல்லை வேணாம், நான் ஹாஸ்டல் போயிடுறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எறும் போகிறோம். ஆஹா வேணாம். கிஸ் பண்ண மாட்டேன்டி, சத்தியமாக பண்ண மாட்டேன். ப்ராமிஸ் தானே? ப்ராமிஸா? கிஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். சரின்ட்டு நீங்களும் அப்படியே மண்டியை ஆட்டிக்கிட்டு அந்த மூவி பார்க்க ஜேகேக்கு சிரிப்பாக ஒரு பக்கம் தாங்கலை, ஒரு பக்கம் அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. உங்களே பார்த்துட்டு இருக்கான். அந்த இன்னசென்ட் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
கிஸ் பண்ணால் குழந்த பிறந்துடும். ஆ, இது கூட நல்லா தாண்டி இருக்கு. அப்போ கீழே பண்ணா ஐயோ இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காளேன்ட்டு அப்படியே உங்களே பாட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கண்ணு வர உங்கள் ஃபிகர் பாட்டெல்லாம் பார்க்க அது உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. ஷாலை கொஞ்சம் இறக்கிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ண? என்ன ஜேகே? இப்போ என்னடி பண்ண? இப்போ எதுக்கு நீ ஷால் அட்ஜஸ்ட் பண்ண? ஷாலு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வைக்கிற. ஏன்? நாங்கள் பார்க்குறேன்னு தெரிஞ்சு தானடி கீழே இறக்குனேன். இப்போ நான் அதை பார்க்கணும். கிஸ் பண்ணால் தான் குழந்த பிறகும். நீங்கள் பார்த்தா என்னடி பண்ணோம்? அது அது ஒன்றும் இல்லை ஜேகே. நீ பார்க்குறதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு கூசுற மாதிரி இருக்குது. நீ பார்க்காத. பாபண்டி இப்போ எப்படி அந்த ஷால் இருந்துச்சோ அதே மாதிரி வைக்கிற. அவன் அந்த ஃபிகர் பாட்டியே பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. கை வேற இப்போ அங்கே வைக்க டக்குன்னு தட்டி விட்டுறீங்க. என்ன பண்ணுற? எதுக்கு இங்கெல்லாம் தொடுற? ஏண்டி தொட்டா என்ன? நான் உன் பாய் ஃப்ரெண்ட் தானே, தொடலாம், தப்பு இல்லை. அது இல்லை ஜேகே, அங்கே யாரும் கை வைக்கக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொல்லிச்சு. நான் வைக்கலாம், நான் மட்டும் வைக்கலாம். வேணாம் ஜேகே. ஏன் வேணாம்? இப்போ கரெக்டாக இருக்கா? நீ கை வச்சனா பெருசாகிடும். வேணாம். பெருசானா பரவாயில்ல, எனக்கு ஓகே தான். இல்லை ஜேகே வேணாம். அவன் அப்படியே அங்கே கை வச்சு அழுத்த இதுக்கு மேலே நீங்கள் எப்படியே மூவியை பார்ப்பீங்க. அப்படியே ஒரு மாதிரியே நெளிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. போதும் ஜேகே, கையேடு. இந்த சைடு ஓகே, அந்த சைடு எல்லாம் சாஃப்டாக ரெடி. எனக்கு அதுவும் வேணும். ஜேகே ஏன் இந்த மாதிரி பண்ணுற? எது அழுகுற? எனக்கு பயமாக இருக்கு. நீ கையேடு. அப்படியே அவனை கையெடுத்துக்கிறான். ஸோ அப்படியே ஆஃப்டர் டைம் மூவியே முடிஞ்சிருது. நீங்கள் ஜேகேன்ட்டு பார்க்கிங் ஏரியா போகிறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஷாவும் ஷுகாவும் நிற்கிறாங்க. அவங்களோட கிளாஸ்மேட் தான் ஷா. ஜேகேவும் ஷுகாவும் வந்து சீனியர். நீங்கள் அப்படியே ஷாவை பார்க்குறீங்க. அவ்வளோ உங்களை பார்த்துட்டு ஏன் நீங்கள் என்னடி பண்ணுறேன்ட்டு அப்படியே உங்கள் கிட்ட வர ஜேகேவும் ஷுகாவும் பேசிட்டு இருக்காங்க. ஷா நீ என்ன பண்ணுற? மேடம் எதுக்கு வந்தீங்க? அது நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஜேகே தான். அதே தான், நானும் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். சீனியர் இருக்காருல்ல அவரு தான். எப்படி இருந்துச்சு மூவி? அது நல்லா தான் இருந்துச்சு. ஏன் உன் லிப்ஸு காயமாக இருக்குது ஷா? எதுக்கு காயமாக இருக்குதுன்னா, இந்த மாதிரி மூவிக்கு கூப்பிட்டுட்டு வந்து சும்மாவா இருப்பாங்க? ஆனால் ஏன் உன் லிப்ஸ் ஏன் அப்படியே இருக்கு? ஏன் அப்படியே இருக்குன்னா? ஷா கிஸ் பண்ணீங்களா? ஆமாம். ஏன் இப்படி கேட்குற? இல்லை ஷா, கிஸ் பண்ணால் குழந்த பிறந்துடும் தானே, அவனுக்கு பயம் இல்லை. அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரி போலே ஏறிடுச்சு. ஏய் என்ன சொன்ன? கிஸ் பண்ணால் குழந்த படுக்குமா? யாரடி இந்த மாதிரிலாம் புடலி கிளப்பி விட்றது? எங்கள் பாட்டி சொல்லிச்சு. அப்படியே அவள் சிரிச்சுக்கிட்டேன். அதுக்கு தான் அவன் லிப்ஸு நார்மலாக இருக்கா? அப்போ உள்ள ஒன்றும் நடக்கல. இல்லை ஷா, எனக்கு பயமாக இருக்குது. அப்படியே அவளும் சிரிச்சுக்கிட்டே ஜேகேவை பார்க்குறா. பரவாயில்ல ஏன், நீ ரொம்ப கொடுத்து வச்சவ தான். நீ சொல்கிறதெல்லாம் சீனியர் கேட்குறாரு பாரு. அவர் என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு போல இருக்கு. என்ன ஷா சொல்கிற? அப்படி என்னடி மக்கு? கிஸ் பண்ண எங்கேயாவது குழந்த பிறக்குமா? நீ என் பாட்டி அப்படிதான் ஷா சொல்லிச்சு, கிஸ் பண்ணால் குழந்த பிறந்துடான்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி மக்கு. அப்படியே நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்க இந்த பக்கம் ஜேகே ஒரு மாதிரியா போய் நிற்கிறான். சாம் ஃபெலிக்ஸ்ன்ட்டு அவனுங்களும் அவனுங்களோட ஆளோட வந்திருப்பானுங்க போல இருக்கு. இவனுங்க நிற்கிறத பார்த்து அவனுங்கள ஜாயின் பண்ண அப்படியே அந்த நேரம் சிகரெட் அடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு. என்ன ஜேகே, என்ன ஒரு வழி பண்ணிட்ட போல இருக்கு. அது இந்த மூவிக்கெலாம் கூப்பிட்டுட்டு வந்திருக்க? டேய் சும்மா இருங்கடா. ஏன் என்னாச்சு? இல்லை ஷுகா, இவளை வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படி என்ன பண்ணாளா? கிஸ் பண்ணால் குழந்த பிறந்துடுமா? அப்படியே 3 பேரும் சிரிக்கிறாங்க. எது கிஸ் பண்ணால் குழந்த பிறந்துடுமா? அப்படி தான் சொல்கிறா. எங்கேயும் கை வைக்க விட மாட்றா, எதையுமே பண்ண விட மாட்றா. பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட அவங்களுக்கு கூசு தான். ஐயோ, இவ்வளோ லவ் பண்ணி தொலைச்சிட்டு இவளை விட்டு போகவும் முடியலை, இவளை எதுவும் பண்ணவும் முடியலை. சரி சார் என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்கிறது? அவள் சொல்கிறதான் கேட்டுட்டு இருக்கேன். டேய் நீயா? எவ்வளோ பெரிய ப்ளே பாய், ஒரு பொண்ணையும் விட்டது இல்லையடா. அதுக்கு தான் வச்சு செய்கிறா போல இருக்கு. அதெல்லாம் ஒரு பொண்ணு கிட்ட போனாலே கண்ணை மூடிக்கிட்டு அவள் லிப்ஸை காட்டுவாளுங்க. ஆனால் இவனை கிட்ட போனாலே கண்ணில் தண்ணியாக வருது. உனக்கு தேவைதான்டா, உனக்கு தேவைதான்.
அப்படி அலைஞ்சிட்டு இருந்தல்ல, இப்போ இவகிட்ட சாவுன்ட்டு சுகர் சொல்ல, அப்படியே அவன் உங்கள பார்க்குறான். நீங்க வந்து ஷாக் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அந்த லைட் வெளிச்சத்துல ஃபுல்லா கூட உங்க மேல படல. ஒரு சைடு மட்டும் தான். உங்க லூஸ் ஹேர் பறக்குது. உங்கள பார்க்கும்போது அவனுக்கு செம்ம ஃபீல் ஆகுது. என்னதான் ப்ளே பாயா இருந்தாலும் அப்படி இப்படி அலைஞ்சாலும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு. அவ என்ன சொன்னாலும் கேட்டு தானே ஆகணும். அப்படியே அவன் உங்களையே பார்த்துட்டு சிரிக்க, அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்லாம் அவன் மைண்டுக்கு வருது. அவனோட பர்த்டே நைட்டு பீச்சில் நீங்களும் அவனும் அன்டைமில் நிற்கிறீங்க. அவன் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக வந்து நிற்கிறான். அப்படியே நீங்கள் அவனுக்கு என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நர்வஸாக நிற்கிறீங்க. ஏன்னா லேட்டாக தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் பர்த்டே டேட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. டக்குன்னு அவனோட பர்த்டேன்னு தெரிஞ்சதும் எந்த ஒரு கிஃப்ட்டுமே வாங்கியிருக்க மாட்டீங்க. அப்படியே வந்து நிற்கிறீங்க. அப்படியே அவனும் வந்து நிற்கிறான். என்னாச்சிடி ஏன் உம்மன் இருக்க? எனக்கு தெரியாதுப்பா அவன் பர்த்டேன்ட்டு. நான் எந்த கிஃப்ட்டுமே வாங்கலை. அதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் காலையே விஷ் பண்ணிட்டல்ல. இருந்தாலும் நான் ஏதாவது கொடுக்கணும்ல. என்கிட்ட எதுவுமே இல்லை ஜிக்கி. நான் எதுவுமே வாங்கலை. எனக்கு என்ன பிடிக்கும்னே எனக்கு சரியாக தெரியலை. எனக்கா எனக்கு பிடிச்சது உங்ககிட்ட ஒன்று இருக்குது. என்கிட்டயா? என்கிட்ட என்ன இருக்குது ஜிக்கி? கேட்டால் தடியாடி. தரேன்ட்டு உங்கள் மண்டையை ஆட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் லிப்ஸை பார்க்குறான். உங்கள் சீக்ஸை கப் பண்ணிட்டு கொஞ்சம் மேலோரமாக தூக்குறான். ஸ்ட்ரீட் லைட் வேறு. அந்த சென்டரில் நிற்கிறீங்க. யாருமே இல்லை. செம்மையாக அந்த கடல் சவுண்ட் கேட்குது. உங்கள் ஹார்ட் பீட்டெல்லாம் நல்லா ரெயின்ஸ் ஆகுது. அது அவனுக்கே கேட்குது. நிறைய பொண்ணுங்க கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு கிஸ் பண்ணியிருப்பான். அப்போல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியலை. இப்போ உங்களை டச் பண்ணி கிஸ் பண்ண போகிறங்கிறது அவனுக்கே ரொம்ப நர்வஸ் ஆகுது. கையெல்லாம் நடுக்கிற மாதிரி ஆகுது. அவன் கண்ணை உங்கள் கண்ணையே பார்த்துட்டு இருக்க நீங்கள் அப்படியே கல் பண்ணுறீங்க. அந்த சவுண்ட் வேறு ஹெவியாக அவனுக்கு கேட்குது. என்ன வேணும் ஜெக்கே? எனக்கு இதாண்டி வேணும். அப்படியே அவன் தம் ஃபிங்கர் வச்சு அவங்க லிப்ஸை டச் பண்ணுறான். ஏன்னா இது வேணும்னா கிஸ் வேணும்டி. எனக்கு இதான் வேணும். இது சாப்பிட்ணுண்டி. ரொம்ப ஆசையாக இருக்குடி இது சாப்பிட்ணுன்ட்டு. அது அப்படியே உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அவனே பார்க்குறீங்க. ரொம்ப படபடப்பாகுது. எனக்கு இந்த கிஃப்ட்டு ஓகேன்ட்டு அப்படியே கிட்ட வரான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. கிஃப்ட்டுன்னு வேறு சொல்லிட்டானா மறு பேச்சு பேசவே முடியலை. அப்படியே நீங்கள் தள்ளி போகவும் முடியாமல் கிட்ட நெருங்கவும் முடியாமல் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க கண்ணை தான் பார்க்குறான். அவ்வளோ பயம். ஏண்டி வேணாமா? அது சேக்கே. ஏன் அழுகுறேன்னு கேட்டேன். உன் பாய் ஃப்ரெண்ட் தானடி? ஆமாம். உனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்துடுவேண்டி. கேக் கூட கட் பண்ணல. இங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னதும் அடுத்த நிமிஷம் இங்கே வந்துட்டேன். அது சேக்கே கிஸ் பண்ணிக்கோ. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அப்படியே நீங்கள் கண்ணை மூட 2 கண்லேருந்து ஒவ்வொரு சொட்டு ட்ராப் ஆகுது உங்கள் டிஎஸ். அப்படியே உங்கள் ஃபேஸே பார்க்குறான். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவனுக்கு அதுக்கு மேலே கிஸ் பண்ண பிடிக்கவே இல்லை. உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அந்த நிமிஷம் அவனுக்கு அதோட நியோ ஃபீலாக இருக்கும். டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அது லாங் ப்ரீத் பண்ணுறான். அவனோட லிப்ஸை பைட் பண்ணிக்கிட்டே அப்படியே சிரிக்கிறான். தெரியலடி இது ஏதோ இருக்குது. என் டைப்பே கிடையாது. இருந்தாலும் என் மனசு ஒன்று தாண்டி தேடுது. இந்த மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு உங்கள் ஃபோஹேல கிஸ் பண்ணுறான். எடுத்துக்கோ ஜேகே, எனக்கு கிஸ் பண்ணிக்கோ. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. கன்னட ஹக் பண்ணிக்கோடி. அப்படியே ஹக் பண்ணிகிட்டே நின்றுப்பான். அதெல்லாம் நினச்சிக்கிட்டே அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டன்னாகி நிற்க ஷூகா அப்படியே ஜேகேவை பாட்டு, டேய் ஜேகே எங்கடா போயிட்ட? ஜேகே ஒன்று தான். அப்படியே அவங்களே பாட்டு இருக்கான். 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே ஜேகேவை இப்போ ஷேக் பண்ண டக்குன்னு அவனுக்கு சென்ஸ் ஆகிட்டு, என்னாச்சு? அதான்டா நாங்கள் கேட்குறோம். உனக்கு என்னாச்சு? ஏன்னா அப்படி பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நாங்கள் கிளம்புறோன்ட்டு அப்படியே அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டு உங்கள் ஹாஸ்டல் ரூம்லேயே விட்டுடுறான். ஜேகே ரூம் போகலான்னா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ மூடிக்கிட்டு உள்ளே போடி. அவனுக்கு கோமையம் மேலே செம்ம கடுப்பாக இருக்கண்டி. நீ உள்ளே போ. அவரை பிடிச்சி இழுத்து எதையாவது பண்ணி விட்டனா ப்ரெக்னென்ட் ஆகிடுவ. ஏன்னா? ஆமாம், இதை பார்க்கும்போது இசடிக்கணும்னு தோணுது. பண்ணிடவா? இல்லைல்ல வேணான்ட்டு அப்படியே ஓடிடுறீங்க. அவன் வந்து சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி
அவனோட இடத்துக்கும் வந்துடுறான். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களும் காலேஜ் வரீங்க. அந்த காலேஜில் என்ட்ரு ஆனதும் அங்கே இருக்கிற பாய்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து ஏதோ காஷிப் பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது சாம் பார்த்து விட்ட வேலை தான். உங்களுக்குள்ள வரதுக்கே ஒரு மாதிரி ஆகுது. இப்போ ஒரு பையன் உங்ககிட்ட வந்துட்டு, ஒய்யன் என்ன சரி குழந்தை எப்படிடி பிறகும்? கிஸ் பண்ணா பிறந்துடுமா? அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சொல்லுடி, கிஸ் பண்ணாவா குழந்தை பிறகும்? அப்படியே உங்களுக்கு அழுக தாங்கல. எல்லாரும் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் நேராக கிளாஸ் ரூம் போயிட்டு ஜேகே மேலே செம்ம டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஷா உங்களை எவ்வளோ சமாதானப்படுத்துகிறா, அழுகாத அழுகாதன்ட்டு. இல்லை ஷா, எல்லாம் எப்படி பேசுகிறாங்க பார்த்தியா? காலேஜ் உள்ளேயே வர முடியலை. எல்லாரும் என்னை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன தப்பாக சொன்னேன்? ஒய்யன் என்னை பாரு, அழுகாத ஒய்யன். ஜேக்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. எனக்கு தெரியும். நான் அவங்கிட்ட தான் சொன்னேன். எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான் போல இருக்கு. எனக்கு என்ன தெரியும்? எங்கள் பாட்டி சொன்னதை நான் சொன்னேன். அதுக்குன்ட்டு எல்லார்கிட்டயுமா சொல்லுவான்? ஜேகேயும் உள்ளே வரான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. டக்குன்னு உங்கள் கிளாஸ் ரூமில் வந்து பார்க்குறேன், நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. அவன் சீனியர் தானே, எப்போ வேணாலும் உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே வந்துடலாம். ஸோ அவனும் அப்படியே கிளாஸ் உள்ள வந்துட்டு, ஏய் இப்போ எதுடி அழுதுட்டு இருக்க? நீங்கள் அவனை பார்த்து நல்லா தேம்பி தேம்பி அழுகுறீங்க. ஒன்றை தான் கேட்குறேன், இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதுக்கும் நீங்கள் ஒன்றும் சொல்லலை. உங்கள் கிளாஸ் பாய்ஸ் எல்லாம் எதுக்குன்னு தெரியலையா சீனியர்? யூஸ் பண்ணா குழந்தை படுக்குமா பையன் கண்டுபிடிச்சிருக்கா அப்படியே அவன் சொல்ல, ஜேகே அவன்கிட்ட சண்டைக்கு போகிறான். ஏய் என்ன சொன்ன? அது சீனியர் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதான் சொன்னேன். அவனோட இவனா எல்லாருக்கிட்டே சண்டைக்கு போக உங்களுக்கு தான் ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் காலேஜில் ரூஃப் டாப்பில் போய் உட்காந்துட்டு இருக்கீங்க தனியாக, தேம்பி தேம்பி அழுதுகிட்டு. இப்போ தான் உங்களுக்கு புரியுது எவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக இருந்திருக்கோன்ட்டு. உங்களுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கும்ல. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு இருக்க, ஜேகேவும் அப்படியே எல்லாரையும் சமாளிச்சுட்டு இது சாம் மூலியமாக தான் வந்திருக்குன்ட்டு அவங்ககிட்டயே சண்டையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் சென்று மேலே வரான். அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறான். அப்படியே அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்கள பார்க்குறான். அழுது அழுது ரொம்ப கண்ணெல்லாம் வீங்கிருக்கு. ஏன் அதுக்கும் நீங்கள் திரும்பி பார்க்கல? தண்ணி குடிடி. இப்போ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? ஜேகே நான் எவ்வளோ முட்டாளாக இருந்துட்டு இருக்க. இந்த ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாமல். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த தண்ணியை குடி. எனக்கு எதுவும் வேணாம். அவனுக்கு சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தானுங்கடி. இது இல்லாமல் நீ அழுதுட்டு வர்றது எல்லாத்தையும் பேசிட்டேன்டி. இந்த சாம் பண்ண வேலை எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எல்லாரும் என்கிட்ட வந்து அந்த மாதிரி கேட்டதும் இது மேலே யாரும் வந்துட்டு எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. நான் அழுகல, நான் பார்த்துக்கிறேன்டி. அப்படியே உங்கள் டிஎஸை வைப் பண்ண நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. நீ என்ன இப்படி தானே நினச்ச? ஆமாண்டி, நானும் அவனை இப்படி தான் நினச்சேன். என் குழந்தைன்னு நினச்சேன். போதுமா? அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு நீங்கள் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகே காலர் பிடிச்சி கிட்டே இழுத்து அவன் லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க. அவன் சத்தியமாக இதை எதிர்பார்க்கவே இல்லை. கையில் ஐஸ் வாட்டர் வச்சுருப்பான். டக்குன்னு அதை கீழே போட்டுட்டு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியலை. அப்படியே நீங்கள் செம்மையாக அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவனை கிஸ் பேக் பண்ணுறான். அவங்களுக்கு சரியாக பண்ண கூட தெரியலை. அப்படியே அவன் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்க மூச்சு முட்டுது உங்களுக்கு. டக்குன்னு நீங்கள் அவனை தள்ளி விட்டுறீங்க. 2 பேருக்கும் பார்த்துக்க முடியலை. அவனுக்கு தான் என்னவோ படப்படன்னு ஆகுது. சாரி ஜேகே, இதுக்கு மேலே நீ என்னை கிஸ் பண்ணலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னடி நீ கிஸ் பண்ணலாம் என்ன? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிஸ் பண்ண குழந்தை பிறக்காது, ஷாயன்ட்ட சொல்லிட்டா. சரின்ட்டு அவனும் மண்டையை ஆட்டிட்டு கொஞ்ச நேரம் உட்கார. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவனும் நார்மல் ஆகிட்டான். தண்ணி எடுத்து அவனும் குடிக்க, உங்களுக்கும் கொடுக்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஈவினிங்காக ஆயிடுச்சு. எல்லாரும் காலேஜ் வீட்டை போக நீங்களும் அவனை ஸ்டெப்ஸில் இறங்கி வரீங்க. நீங்கள் தான் முன்னாடி இறங்கி வருவீங்க. அவங்களுக்கு பின்னாடி நடந்து வரான். டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி கிட்டே இழுத்து ரொம்ப ஃபோர்ஸாக அவங்கள கிஸ் பண்ணுறான். அவங்கள அங்கே இருக்கிற வால்லெல்லாம் பின் பண்ணிட்டு செம்மையை கிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜிகே என்னால் மூச்சு விட முடியலை. ஜிகே ப்ளீஸ்ப்பா நகர. நல்ல முடியாதுடி, சத்தியமாக முடியாது, எனக்கு இது வேணும். அப்படியே அவங்க லிப்பை போட்டு செம்மையாக பைட் பண்ணி இழுக்கிறான். அந்த வலி அப்படியே நீங்கள் ஜிகே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இந்நேரம்னு பார்த்து மழை வர ஸ்டார்ட் ஆகுது. அந்த மண் ஸ்மெல் வேற ஹெவியாக உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நல்ல ஃபீலிங்காக இருக்குது. அவன் கிஸ் பண்ணுறதுக்கு அந்த மலையோட சத்தம்
அந்த வாசனை. நீங்களே ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அங்கே அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் லிப்ஸே ரெட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு டீப்பாக கிஸ் பண்ணி ஒரு 1/2 மேலே ஆயிருக்கும். இப்போ தான் நீ கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். இன்னும் அப்படியே நகராமல் உங்கள் ஃபேஸ் கிட்டேயே அவன் ஃபேஸ் வச்சுட்டு இருக்கான். கண்ணை நீங்கள் மூடின நீங்கள் இன்னும் தடுக்கவே இல்லை. புரியலையாடி? அது பிடிச்சிருக்குதா அப்படின்னா ஒரு மாதிரியா இருக்கு. அது ஜேகே, நீயே என்கிட்ட இதை பற்றி முன்னாடி சொல்லவே இல்லை. என்ன சொல்ல? நான் கிஸ் பண்ணா குழந்த பிறக்கும்ன்ட்டு அன்ட்டு சொன்னேன்ல, அன்றைக்கி என் மேலே கோவம் இல்லை. அதான் சொன்னல்லடி, எனக்கு நீ குழந்ததான். எனக்கு உன் மேலே கோவமே இல்லடி. எனக்கு பிடிச்சிருந்தது. நீ கிட்ட வரும் போதெல்லாம் இந்த கண்ணு கலங்கோ. நீ சொல்கிற அந்த வார்த்தை எனக்கு அதுவே ஒரு மாதிரியாக இருக்கும். ஜேகே, ஐ லவ் யூ ஜேகே. லவ் யூடி. இஸ் வேணுடி. வலிக்குது எனக்கு. ப்ளீஸ்டி, இன்னொன்று வேணும். எனக்கு இது சாப்பிடணும்னு தோணுதுடி. செம்ம டேஸ்டாகடி. அதை குழந்தெல்லாம் பிறகாதடி அப்படி நீங்கள் அவன் கையில் அடிக்கிறீங்க. போ, இந்த மாதிரிலாம் சொல்லாத. அப்படி என்ன? இது பண்ணால் குழந்த பிறகாது, வேறு ஒன்று பண்ணால் தான் பிறகும். ட்ரை பண்ணலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்படியே அவன் அங்கே கழுத்து கீழே கை வச்சு லைட்டாக ரப் பண்ணிடி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் அகெயின். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணடா. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.